ஹாய், ஐம் நவீன், மாஸ்டர் ஆஃப் பிசிகலேஷன். ஸோ இந்த மாஸ்டர் ஆஃப் பிசிகலேஷன் ட்ரைனிங் கொடுக்குறது சார் தான், என்னோட கோச். ஸோ இவங்களோட கைடன்ஸ் படி தான் நான் வந்து ட்ரைனிங் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ என்ன நல்லா இந்த ஒரு டோர்னமெண்ட்ல வந்து என்னை பார்ட்டிசிபேட் பண்ண வச்சது வந்து சார் தான். நான் கேட்டிருந்தேன் சரின்னு சொல்லி பார்ட்டிசிபேட் பண்ண வச்சாங்க. எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு சார். நீங்களும் சொல்லுங்க சார், ஏதாட்டும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லணும்னா என்ன சொல்லுங்க சார்? ரெகுலரா ப்ராக்டிஸ் பண்றதை நான் சொல்லுவேன். மற்றபடி வேற எதுவும் கிடையாது. டிசிப்ளின், அது போக ரெகுலர் ஒர்க் அவுட், வேற எதுவும் கிடையாது. ரெண்டும் பண்ணாலே அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் தான் அதிகமா இருக்கும், அச்சீவ்மெண்ட்டும் ஹையா இருக்கும். நான் அத்லெட்டிக்கு வரக்கூடிய ஃபர்ஸ்ட் காரணமே சார் மட்டும்தான். அது என்ன காரணம் சொல்லிட்டு நான் வந்து இந்த டிகிரி முடிச்ச அப்புறம் நான் சொல்றேன் கண்டிப்பா எல்லாத்துக்கும். தேங்க்யூ, பாய். இந்த ஈவெண்ட்டில் வந்து ஒரு பெரிய பங்கு அத்லெட் அப்படின்னா, அடுத்த ஒரு பெரிய பங்கு வந்து இந்த ஜட்ஜஸ் அண்டு ஜூனியர் டெக்னிக்கல் அஃபிஷியல்ஸ், இவங்க தான் எல்லாருமே. ஸோ இதில் மோஸ்ட் ஆஃப் த 40 மெம்பர்ஸ்க்கு மேலே வந்து எங்கள் காலேஜோட ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ ரொம்ப பர்ஃபெக்டாக எல்லாமே பண்ணியிருந்தாங்க. ஸோ நானும் ஈவெண்ட்டை முடிச்சுட்டு அந்த ஒரு குரூப்பில் போய் நான் ஜாயின் பண்ணிட்டேன். ஏன்னா நம்மளும் நிறைய கற்றுக்கணும், நிறையா எப்படி எப்படி நடத்துகிறாங்க, சடன் சேஞ்சஸ் எது இருக்குதா அப்படின்னு கற்றுக்கிறது கண்டிப்பாக தேவைப்படும்னு சொல்லிட்டு நானும் ஜாயின் பண்ணிக்கிட்டேன். எனக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இந்த ஈவெண்ட்டில் வந்து நான் ஒரு அஃபிஷியலாக ஆக்ட் பண்ணதுக்கு எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. தேங்க்யூ.